Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري. அன்பார்ந்த சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நமக்கு அல்லாஹ் செஞ்ச நிறைய நியாமத்துகள். அதில் ஒரு முக்கியமான நியாமத்து நம்மளை அல்லாஹ் மனுஷனா படைச்சிக்கிறானே, அது ஒரு பெரிய நியாமத்து. மட்டுமல்லாமல் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே, அது இன்னொரு பெரிய நியாமத்து. அதை தாண்டி எவ்வளவோ முஸ்லீம்கள் ஷிர்க் பண்றாங்க, பிதாத் பண்றாங்க, இஸ்லாத்துக்கு மாற்றமா பண்றாங்க. நம்ம அப்படிலாம் இல்லாம இந்த ஷிர்க் பண்ணக்கூடாது, பிதாத் பண்ணக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சரியான வழியில் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து வைத்திருக்கிறானே, அது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிறைய நம்ம ஷுக்ர் பண்ணணும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் அப்படிங்கிற வார்த்தை அரபி வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த முஸ்லிம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்? கட்டுப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு முஸ்லிம் யாரு பேரு வச்சதுன்னு சொன்னா யார் பேர் வச்சது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க சூரத்துல் ஹஜ் 22வது சூரா, அதுல கடைசி ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப நம்ம எல்லாரும் முஸ்லிம்கள், நமக்கு முஸ்லிம்னு அல்லாஹ் பேர் வச்சுக்கிறான். முஸ்லிமுண்டா அர்த்தம் கட்டுப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு கட்டுப்படக்கூடியவன் என்று சொன்னால், யாருக்கு கட்டுப்படக்கூடியவன்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்படுறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு கட்டுப்படுவது, அப்படிதானே? எனக்கு நீங்க கட்டுப்படணும்னு சொன்னா என் பேச்சுக்கு நீங்க கட்டுப்படுறது. அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு எது? குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம். அப்ப குர்ஆனுக்கு நாம் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் யாருக்கு கட்டுப்படுறோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம். அப்பனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படணும்னு சொன்னா எதுக்கு கட்டுப்படணும்? ஹதீஸ், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுடைய சொல், அவங்களுடைய செயல், அவங்களுடைய அங்கீகாரம், இதெல்லாம் ஹதீஸுகள். அப்ப ஹதீஸுகளுக்கு நாம் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டோம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப மாஷா அல்லாஹ், நம்ம முஸ்லீமாக இருக்கிறது மட்டுமல்லாம உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டும். உங்களுக்கு ஆயத்து தெரியும், சூரா ஆல இம்ரான்ல 102வது ஆயத், அப்படித்தானே? ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் அப்படி இல்லையா? சும்மா டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், சரியா? ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 102வது ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இல்லையா? நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால தான் பல நபிமார்கள் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக கேட்டிருக்கிறாங்கல்ல. ஒரு நபி நான் முஸ்லிமாக வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. உதாரணமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்கல்ல. குர்ஆன்ல சூரா யூசுஃப்ங்கிறது 12வது சூரா, அப்படித்தானே? யூசுப் என்பது 12வது சூரா, அதுல 100வது ஆயத்து. அது படிச்சு பார்த்தீங்களாக்க அல்லாஹ் சொல்லி காட்டுவான், தவஃபனி முஸ்லிமன் வாலிஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹ்வே என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. வாலிஹிக்னி பிஸ்ஸாலிஹீன்,
சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு என்னை ஒன்று சேர்த்து வைப்பாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப நம்ம முஸ்லீமாக வாழ்வது மாத்திரமல்லாமல் கடைசி வரை உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து என்ன செய்யணும்? உண்மையான முஸ்லீமாக மௌத்தா போகணும். அதனாலதான் நான் கூட நேத்து ஒரு துவா சொன்ன பத்தியலா. இப்போ உங்களுக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் நீங்கெல்லாம் வாலிபர்கள், 40 வயசு இன்னும் ஆகலை. குர்ஆன்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்குல்ல. பள்ளிக்குள்ள வர்றோம், ஒரு துவாவை ஓதிட்டு வரணும். பள்ளிவாசல் விட்டு வெளியே போறோம், ஒரு துவா ஓதிட்டு என்ன செய்யணும்? வெளியே போகணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு குட்டி குட்டி துவா இருக்கும். அது மாதிரி நீங்கள் 40 வயதை அடைந்து விட்டால் ஃபலம்மா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனத்தன். குர்ஆன் நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கே சூரத்துல் அஹ்காஃப் 46வது சூரா. அஹ்காஃப் சூரா நம்பர் என்ன? 46. ஆயத்து நம்பர் 15. 46ல 15வது ஆயத்து. அதுல வ பலக 40 சனத்தன், அவர்கள் 40 வயதை அடைந்து விட்டால் ஒரு துவாவை கேட்பார்கள். குறிப்பிட்ட துவாவை 40 வயசுக்கு மேல எல்லாருமே கேட்பாங்க, கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன துவா? ரப்பி அவுஸிஅனி. இப்போ உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இன்னும் 40 வயசு ஆகல, மாஷா அல்லாஹ் 20 வயசு 22 வயசு 18 வயசு அந்த மாதிரி இருக்கிறீங்க. அப்ப 40 அடைகிறதுக்கு முன்னாடி இந்த துவா என்ன செஞ்சுக்கிறேன்னு மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅம் 46ல 15 தான். அப்படி ஆயத்தை நீங்க படிச்சுட்டு வாங்க. அந்த நடுவுலேருந்து ஆரம்பிக்கும். தெரிஞ்சா ரப்பின்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? அங்கிருந்து துவா ஆரம்பிக்குது. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். புரிஞ்சா? என் இறைவனே நீ எனக்கு உதவி செய்வாயாக. எதுக்குண்டான உதவி? நான் உனக்கு சுக்குரு பண்ணோம். நிறைய அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சுக்கிறான் பத்தியலா. அந்த உதவிகளுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு மட்டும் அல்லாஹ் உதவி செய்யல, வஅலா வாலிதைய, என்னுடைய உம்மா வாப்பாவுக்கு உதவி செஞ்சிய நிறைய பேரை பாத்தியலாக்க பணக்காரவங்களா இருப்பாங்க. அந்த பணக்காரவங்கிறது அவங்க சம்பாதிச்ச சொத்து இல்ல. யாருடைய சொத்து? உம்மா வாப்பாவுடைய சொத்து. இப்படி நிறைய நியாமத்துகள் உம்மா வாப்பா மூலமா அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்ப எனக்கு நீ நியாமத் செஞ்சிருக்கிறா, எங்க உம்மா வாப்பாவுக்கு நீ கொடுத்தியல்ல, இது எல்லாத்துக்கும் நான் சேர்த்து சுக்குரு பண்ணக்கூடிய வாய்ப்பை எனக்கு தருவாயாக. அப்புறம் என்ன? வாலா வாலிதைய வான் அமல சாலிஹன் தர்லாஹு. யா அல்லாஹ், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களை நீ பொருந்திக் கொள்வாயோ அப்படிப்பட்ட அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று கேட்டுவிட்டு, வாஸலிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, என்னுடைய பிள்ளைகளை நீ சீர்படுத்துவாயாக. பிள்ளைங்க அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். நீங்க எல்லாம் உங்க உம்மா வாப்பாவுக்கு நிஅமத் இல்லையா? நிஅமத்தானே. அப்ப 40 வயதுல துவா செய்வாங்க. 40 வயசுல புள்ள ஊட்டி பெற்றிருப்பாங்கல்ல, அவங்க அல்லாஹ்ட துவா செய்வாங்க. வாஸலிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, என்னுடைய பிள்ளைகளை நீ சீராக்குவாயாக. இன்னி துபுத்து இலைக, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் தௌபா செய்கிறேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் ஒருவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற துவாவை கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு முஸ்லீம்னு அல்லாஹ் பேர் வச்சுக்கிறான். நம்ம உண்மையான முஸ்லிம்களாக வாழணும். மட்டுமல்லாமல் உண்மையான முஸ்லிமா என்ன செய்யணும்? மௌத்தா போகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. அப்படித்தானே? எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு 80 வயசு, ஒரு 90 வயசு, ஒரு 100 வயசு, அதுக்குள்ள என்ன ஆயிடுவாங்க? மௌத்தா போயிடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே அதான். நம்ம அம்மா வாப்பா இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அம்மா வாப்பாவுடைய உம்மா வாப்பா இருக்கவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேல ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு மேல போய் பாத்தீங்களாக்க இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் இல்ல. எங்க போயிட்டாங்க? கபருக்கு போயிட்டாங்க. நம்மளையும் பாத்தீங்களாக்கு ஒரு காலத்துல இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம்? கபருக்கு போய் சேர்ந்துருவோம். அப்ப நம்ம மௌத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மௌத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த துனியாவுக்கு துனியாங்குவாங்க. உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்க அரபில? துனியா அப்படிங்குவாங்க. துனியாண்டா என்ன அர்த்தம்? உலகம். துனியாண்டா துனியா, அப்படிதானே? துனியாண்டா துனியா, துனியாண்டா உலகம். நான் கேட்கிறேன், துனியா என்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் உலகம்ங்கிறதா? டைரக்ட் மீனிங், டைரக்ட் மீனிங் துனியா என்று சொன்னால் உலகமா? நேரடி பொருள் என்ன? துன்யா என்று சொன்னால் நெருங்குதல். துனியாவுக்கு நேரடி அர்த்தம் என்ன? நெருங்குதல். தனா எதுனு துன்யா. தனா வந்து மாலி, இறந்த கால வினை. எதுனு முலாரி, வருங்கால வினை. துன்யா மஸ்தர், வேர் சொல். தனா என்று சொன்னால் சும்மா தனா ஃபதல்லா, அல்லாஹ் சொல்வான்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனா பண்ணாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பத்தியலா. தனா என்று சொன்னால் நெருங்கினான், எதுனு என்று சொன்னால் நெருங்குவான், துன்யா என்று சொன்னால் நெருங்குதல், நெருங்குதல் என்று பொருள். எதை நோக்கி நெருங்குதல்? எதை நோக்கி? மௌத்தை நோக்கி, கபரை நோக்கி, கபுருஸ்தானை நோக்கி நெருங்குதல். அதான் நெசமான துனியா. நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்களாக்க நேத்தை விட இன்னைக்கு வந்து கபரை நோக்கி கொஞ்சம் நெருங்கிட்டமா இல்லையா? நமக்குன்னு ஒரு மௌத்து, ஒரு அஜல் அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த அஜல் நமக்கு தெரியாது, அங்கே தான் அந்த அஜல் இருக்குன்னு வைங்களேன். நேற்று ஒரு அடி பின்னால் இருந்தோம், அப்படித்தானே? இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்? ஒரு அடி முன்னால நெருங்கிட்டோம். நாளைக்கு என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்சம் நெருங்குவோம். மறுநாள் என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்சம் நெருங்குவோம். அப்ப மௌத்தை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கிறோமா இல்லையா? அதனால தான் இந்த துனியாவுக்கு என்ன? தனா எதுனோ துனியா, நெருங்குதல், நெருங்குதல், நெருங்குதல். அப்ப நமக்கு எப்ப மௌத்து வரும்னு தெரியாது. நம்ம மௌத்தை நோக்கி தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நெருங்கி கொண்டே இருக்கிறோம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. உலகத்தின் இன்பம் என்பது அது கல்யாணம் முடிச்சு மனைவி மக்களுடைய இன்பமாக இருக்கலாம், ஒரு காசு ஒரு கார் வாங்குறாங்க, எந்த சுகங்கள் எந்த இன்பங்களாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தற்காலிகம், அப்படித்தானே? தற்காலியம் அல்லாவே சொல்லி காட்டான். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுல 185வது ஆயத்து, 3ல 185வது ஆயத்து, வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பமாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உலகத்துல கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், வீடு வாங்குறோம், கல்யாணம் முடிக்கிறோம், இன்பங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தற்காலிகமான இன்பங்கள். ஒரு நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. அவங்க மௌத்தா போனாங்கல்ல, எத்தனை வயசுல மௌத்தா போனாங்க? 63 வயசு. இன்னும் சொல்ல போனா 63 நீங்க சொல்றீங்க. நெசமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது வந்து 61 வயசு. 61 வயசு. நான் எதை வச்சு இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம எனக்கு நான் சொல்றேன், எனக்கு 52 வயசுங்கிறேன். நான் 52 வயசுங்கிறது வந்து சூரிய கணக்கை பார்த்து நான் 52ங்கிறேன்னா, சந்திர கணக்கை பார்த்து 52ங்கிறேனா? சூரியன் நம்ம எதை பார்க்கிறோம்? நம்ம சூரியன், அதாவது நான் ஜனவரி 10ல பிறந்தேன், அடுத்த ஜனவரி 10 இப்படிதான் கணக்கு போடுறோம். ஆனா ஹதீசுகளை பார்த்தீங்களாக்க, சுகந்த வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்களாக்க சூரிய கணக்கு வராது. எந்த கணக்கு தான் வரேன்? சந்திரன் பிறை கணக்கு தான் வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 63 வயசுல மௌத்தா போயிட்டாங்கிறது வந்து சூரியன் கணக்கு அல்ல. எந்த கணக்கு? சந்திரனுடைய கணக்கு. நீங்க கரெக்டா கணக்கு பார்த்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு 13 நாள் சந்திரன்ல கம்மியா இருக்கு, 13 நாள் சூரியன்ல ஜாஸ்தியா இருக்கு. 31 வருஷத்துல ஒரு வருஷம் கூடி போயிடும். நான் சொல்லு கணக்கு புரியுதா? 31 வருஷத்துல என்னவாகிறேன்? ஒரு வருஷம் கூடி போயிடுறேன். அடுத்த 30 வருஷத்துல 31 வருஷத்துல இன்னொரு வருஷம் கூடி போயிடுறேன்.
அப்ப நம்ம 63 63 சொன்னால நம்ம கணக்கில் எத்தனை வயசுல மூத்தா போயிட்டாங்க? 61 வயசுல மூத்தா போயிட்டாங்க. அதே மாதிரி முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆனாங்க, அதே 63 வயசு இந்த கணக்கில். ரெண்டாவது ஹலீஃபா மூத்தா போனாங்க, எத்தனை வயசுல மூத்தா போனாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க 63 வயசுல. மூணாவது ஹலீஃபா விட்டுருங்க, அவங்க கொஞ்சம் லேட்டா 82 வயசுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. நாலாவது ஹலீஃபா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. எத்தனை வயசு? அதே 63 வயசு. இப்போ நீங்க 5 பேர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 பேர்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர பாக்கி 4 பேர் மூத்தா போனாங்களே, எத்தனை வயசுல? 63 வயசுல மூத்தா போயிட்டாங்க. அப்படின்னு சொன்னா இதுதான் வாழ்க்கை என்பது, இதுதான் துனியா என்பது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துடைய பெரும்பான்மையான மக்கள் 60க்கு 70க்கு இடைப்பட்ட வயசுல மூத்தா போயிடுவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப நம்ம ஒரு தற்காலிகமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம இங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறான் பாத்தீங்களா, இந்த வாய்ப்பை பயனுள்ள வழிகளில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், நீங்க எல்லாம் இந்த சின்ன வயசுல, இந்த வாலிபம் வயசுல, இந்த இளம் வயசுல மார்க்கத்துக்காக நான் உழைக்கணும் இல்லையா, மார்க்கத்துக்காக நான் உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க எல்லாம் வந்துக்கிறீங்களே, இதுவே மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் பெரிய விஷயம். இதுல இன்னும் நீங்க ஆழமா இருக்கணும். இன்னும் உழைப்ப நன்மையான விஷயத்தை என்ன செய்யணும்? கூடுதலாக கொடுக்கணும். ஏன்னா நன்மையான விஷயத்தில் உழைப்பு கொடுப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன். தீமை பண்ணுவது சுகமா சந்தோஷமா, சினிமாவுக்கு போறது சந்தோஷமா இருக்கேன், போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கேன். அப்ப நல்லது செய்யறது கஷ்டமா இருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் நன்மைகளோ இந்த நன்மைகள்ல கூடுதல் உழைப்பு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். சஹாபாக்கள் நன்மைகள் நிறைய பங்கு வகித்தாங்களா இல்லையா? நிறைய பங்கு வகித்தாங்கல்ல. சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்றேன். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க உஹது போருக்கு ரசூலுல்லாஹ் ரெடி பண்ணாங்கல்ல, தூக்கறதாத்தா, உஹது போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு ரெடி பண்ணாங்கல்ல. அப்படி ரெடி பண்ணும் போது எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போருக்கு கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? போருக்கு கூப்பிடுறாங்க. போனா உயிரோடு வருவோமா மாட்டோமாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். சஹாபாக்கள் நான் ரெடியா வர்றாங்க இல்லையா, போட்டி போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியா பார்த்து யாருக்கு அந்த வயசு அந்த தகுதி இருக்குதோ அது மாதிரி மக்களை மட்டும் செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றான்னு சொன்னா, அந்த சபையில நிற்கும் போது என்ன செய்வாரு? காலை எட்டிக்கு நிற்பார். காலை எட்டிக்கு நின்றா கொஞ்சம் பெரிய ஆளா தெரியுமாங்க இல்லையா? அவ ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல, அதை வச்சு காலை எட்டிக்கு நிற்பாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்திற்காக இந்த மார்க்கம் மேலோங்க செய்வதற்காக இந்த இப்னு உமர் காலை எட்டிக்கிட்டு இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்னு உமரை மட்டும் தெரியாது, அவங்க வாப்பாவையும் சேர்த்து தெரியுமில்ல. அப்ப இல்ல இவர் காலை எட்டுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இல்லப்பா உனக்கு இப்பதான்ப்பா 13 வயசு ஆகுது, உன் மேல போர் கடமை இல்லப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த வருஷம் அகல் போர் நடக்குது. அகல் போருக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இப்ப 14-15 வயசு ஆயிடுச்சு, நீ என்ன செஞ்சிரு, என் கூட போருக்கு வந்துரு அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போருக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சஹாபாக்கள் சின்ன வயசுலயே மார்க்கத்திற்காக உழைப்புக்காக என்ன பண்ணாங்க? ஆர்வமா இருந்தாங்க, ஆர்வமா வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறை படிச்சு பார்த்தா எந்த சஹாபி குர்ஆனை தொகுத்தாங்க? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய ஆட்சி காலத்துல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை தொகுத்தாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எத்தனை வயசு? ஒரு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு யூகமா சொல்லுங்க பாக்குறேன். குர்ஆனை தொகுப்பது மிகப்பெரிய பணி இல்லையா? பயங்கரமான பொறுப்பு, ரொம்ப சுமை கொண்ட ஒரு பணி. இந்த பணியை தொகுத்து முடிச்சாங்கல எத்தனை வயசுல? எத்தனைதான்? 21. எத்தனை வயசுல? 21 வயசு.
அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததே 15 வயசுல. 15 வயசுல தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பொறுப்பை எத்தனை வயசுல கொடுத்தாங்க? 15 வயது சஹாபி, சின்ன பையன் தானே. 15 வயசு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன பொறுப்பை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இந்த வெளிநாட்டு மன்னர்களுக்கெல்லாம் தபால் போடணும்ல, ஹிப்ரு மொழியில அந்த தபாலை நீங்க தான் எழுதணும், அந்த தபாலை வாசிச்சு தர்ஜுமா செய்யணும்ல, நீங்க தான் தர்ஜுமா செய்யணும் அப்படின்னு அந்த வெளிநாட்டு மன்னர்களுக்கு தபால் போடக்கூடிய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஸைத் பின் சாபித்ல ஒப்படைக்கிறாங்க. அவர் மாஷா அல்லாஹ் சில வாரங்கள்ல ஹிப்ரு மொழியை கத்துக்கிறாரு, அந்த வெளிநாட்டு மன்னர்களுக்கு தபால் போடுறாரு, மற்றவர்கள இஸ்லாமிய அந்த கல்விகளை வந்து சரசரன் என்ன பண்றாரு? கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு சின்ன வயசுல குர்ஆனையே தொகுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த சின்ன வயசு, வாலிப வயசை, சின்ன வயசை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, வாலிப வயசை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கிறதுக்கு யார் உதாரணம்? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அழகான உதாரணம். அதே மாதிரி இமாம்களை படிச்சு பார்த்தீங்களாக்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி இல்லையா, அவங்க மூத்தா போனாங்கல்ல, எத்தனை வயசுல மூத்தா போனாங்க தெரியலையோ? ஒரு 150 வயசு இருக்காதோ? ஒரு சுமார் எத்தனை வயசு தான் தம்பி? 65 50. நான் ஹிஜ்ரியை சொல்றேன், நீங்க வயசை சொல்லுங்க. அவங்க பிறந்தது வந்து ஹிஜ்ரி 150ல, பிறந்தது ஹிஜ்ரி 150ல, மூத்தா போனது 204. எத்தனை வயசு? வெறும் 54 வயசு. புரியுச்சா? அது பெரிய வயசா? இல்ல, வெறும் 54 வயசு வாழ்ந்த மாமேதை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க மூத்தா போய் ஏறக்குறைய 1400 ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் இன்ன வரையிலும் அவங்க பாராட்டப்படுறாங்க, புகழப்படுறாங்க, அவங்க கிதாபு பாதுகாக்கப்படுது. அவ ஷாஃபிஈண்டா ரஹிமஹுல்லாஹு அலைஹின்னு அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க இந்த சின்ன வயசுலயே என்ன பண்ணாங்கன்னா மார்க்கத்தை கத்துக்கிட்டாங்க, மார்க்கத்துக்காக உழைச்சாங்க, மார்க்கத்துக்காக பாடுபட்டாங்க. சின்ன வயசுங்கிறதுக்கு சின்ன ஒரு வரலாறை சொல்லி நான் ஒரு 10 நிமிஷத்துல இல்லையாக்கா, ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னா, அவங்க சொந்த ஊர் எது தெரியுமா? இமாம் ஷாஃபிஈயுடைய சொந்த ஊர் எந்த ஊரு? கீழக்கரை இல்லையோ? எந்த ஊரு? காசா. மாஷா அல்லாஹ். இமாம் ஷாஃபியுடைய சொந்த ஊர் வந்து காசா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்க தெரியுமா? தெரியுமல? அவங்க எந்த குலம்? குறைஷிய குலம். குறைஷி குலத்தை சார்ந்தவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் மக்காவுல தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வாப்பாவெல்லாம் அவங்க காசாவுக்கு போயிடுறாங்க, பாலஸ்தீனத்துக்கு போயிடுறாங்க. பாலஸ்தீனத்தில் தான் இமாம் ஷாஃபியை பிறக்கிறாங்க. அவங்க 1.5 வயசா இருக்கும் போது வாப்பா வஃபாத் ஆயிட்டாங்க. 1.5 வயசுல இமாம் ஷாஃபியோடைய 1.5 வயசுல எத்தீம் பாப்பா மௌத்தா போயிட்டாங்க. அம்மா கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப நினைக்கிறாங்க, நம்ம இந்த காசாவில் வாழ்வதை விட நம்ம சொந்த ஊர் மக்கா இருக்கு பத்தியெல்லாம், அங்கே நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கல்ல, அங்கே போயிட்டா நமக்கு பாதுகாப்பும் இருக்கும், உதவியும் இருக்கும்னு சொல்லிவிட்டு 1.5 வயசு பிள்ளையை தூக்கி என்ன செய்யறாங்க? காசாவிலேருந்து மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுல வந்து ஒரு மதரசாவுல பிள்ளைய சேர்த்து விடுறாங்க. பிள்ளைய சேர்த்து விட்டு முதல் பாடமாக எதுல சேர்த்து விடுறாங்கன்னு சொன்னா, எதுல சேர்த்து விடுறாங்க? குர்ஆனை ஹிஃபுல் பண்ணணும், குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விட்டா 7 வயசுலயே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மொத்த குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எத்தனை வயசுல தான்? நமக்கெல்லாம் நம்ம 7 வயசுல தான் அலிஃபு பா தா சா, 7 வயசு இல்லை, அதையும் தாண்டி இன்னும் சொல்ல போனா அதையும் தாண்டி மக்களுக்கு தெரியாது. 7 வயசுல மொத்த ஹாஃபில், மொத்த குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில். புரியுதா? 7 வயசுல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இமாம்கள் எல்லாம் மார்க்கத்துக்காக எவ்வளவு உழைச்சாங்கிறதுக்கு வரலாறு. 7 வயசுல ஹாஃபில் ஆனவனையுமே அவங்க உம்மாவுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு மேதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
எங்க வசித்தாங்க? மதீனாவுல வசிக்கிறாங்க. என் புள்ள இமாம் மாலிக்கை போன்று வர வேண்டும், அல்லது இமாம் மாலிக்கை விட பெரிய ஆளாக வர வேண்டும். யாருக்கு ஆசை? இமாம் ஷாஃபியுடைய உம்மா ஃபாத்திமா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அவங்களுக்கு ஆசை. அவங்க ஆசை என்ன பண்றாங்கன்னா, 7 வயசு பிள்ளைய மதீனாவுக்கு கூட்டு போய் இமாம் மாலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உங்க மதரசாவை சேர்த்து விட்டு என் பிள்ளைங்க பெரிய ஆள மார்க்கத்தில் ஆக்குங்க. எத்தனை வயசுல தான்? 7 வயசுல. இமாம் மாலிக்கு சொல்லிடுறாங்க, என் மதரசாவில் சேரணும்னு சொன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 2 இருக்குது. முதல் தகுதி ஹாஃபிலா இருக்கணும். 2வது தகுதி நான் தொகுத்த முவத்தா இமாம் மாலிக் இருக்கு பத்தியாலா, சுமார் 1800 ஹதீசுகள் இருக்கிறது. அந்த 1800 ஹதீசுகளை அறிவிப்பாளர் வரிசையோடு 1800 ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணா மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? அறிவிப்பாளர் வரிசையோடு மனப்பாடம் செய்யணும். அப்பதான் என் மதரசாவை சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு இமாம் மாலிக் சொல்றாங்க. ஒரு தகுதி இருக்குது, இன்னொரு தகுதி அவருக்கு இல்ல. திரும்பி மக்காவுக்கு வந்துடுறாங்க. 2 வருஷம். 2 வருஷத்துல முவத்தா இமாம் மாலிக் என்ன செய்யறாங்க? 1800 ஹதீசுகளை. நமக்கெல்லாம் ஒரு 10 ஹதீஸ் மனப்பாடமா இருக்குமா? மனப்பாடமா இருக்கக்கூடிய 10 இல்ல, ஒரு ஹதீஸ் சொல்லுங்க பாக்குறேன், சொல்லுங்க பாக்குறேன். உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் என்னதா? புனியல் இஸ்லாமு ஹம்சன். அல்லா இலாஹ, அப்படியே ஹதீஸ் சொல்லுங்க தா. அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமி ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத். இல்லையா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஒரு ஹதீஸ் சொல்லிட்டியே. இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் சொல்லுங்க பார்க்குறேன். இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் 4 பேர் 5 பேர் இருப்பாங்கல்ல, அறிவிப்பாளர் சொல்லுங்க பார்க்குறேன். தெரியல. அப்ப நமக்கு ஒரு ஹதீஸ்ல கூட அறிவிப்பாளர் வரிசை தெரியாது. ஆனா 1800 ஹதீசுகளை மனப்பாடம் செய்யணும், அறிவிப்பாளர் வரிசை மனப்பாடம் செய்யணும். செஞ்சிட்டாங்க. எத்தனை வயசுல? 9 வயசுல. 9 வயசுல. புரித்த தம்பி? 9 வயசுல பண்ணிட்டாங்க. பண்ண உடனே உம்மா கூட்டிட்டு போய் இமாம் மாலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இமாம் மாலிக் மாஷா அல்லாஹ் அவங்க நிறைய படிச்சு கொடுத்து தனக்கு நிகராக தன்னை விட மேலாக என்ன செய்யறாங்க? இமாம் ஷாஃபியா கல்வியில உருவாக்குனாங்க அப்படின்னு வரலாறு இருக்குது. அவனுடைய வாழ்க்கையின் லட்சியம்ங்கிறது பிறந்துக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம மௌத்தா போறது 10ஓடு 11ஆக மௌத்தா போகாம என்ன செய்யணும்? ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து மார்க்கத்துக்காக நல்ல விஷயங்கள் செய்துவிட்டு என்ன செய்யணும்? மௌத்தா போகணும். அப்ப நன்மையான காரியத்துல சஹாபாக்கள் எப்படி ஈடுபட்டாங்கல்ல, இமாம்கள் ஈடுபட்டாங்கல்ல, கல்வியில் சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, தாவாவுல சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, மக்களுக்கு உதவி செய்தல சஹாபாக்கள் இமாம்கள் இருந்தாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்யணும்? நம்ம நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன், நல்ல விஷயங்களுக்காக நான் நேரத்தை செலவு செய்வேன், வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் முடிவெடுத்துக்கிறேன்னு. நல்ல விஷயங்களை செய்யும் போதே பல கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம். வருமா வராதா? நீங்க நல்லதான் பண்ணுவீங்க, உங்க மேல ஃபித்னா பண்ணுவாங்க. அல்லாஹ்வுக்கா பண்ணிருப்பீங்க, உங்க மேல ஃபித்னா பண்ணுவாங்க. இப்படி நல்ல விஷயங்கள் நீங்க செய்யும் போதே உங்க மேல ஃபித்னா பண்றாங்கல்ல, உங்க மனசை கஷ்டப்படுத்துறாங்கல்ல, அதையெல்லாம் நீங்கள் பொருள்படுத்த கூடாது. புரியுதாத்தா? நல்ல விஷயங்கள் யாரெல்லாம் செஞ்சாலும் அவங்க மேல ஃபித்னா பண்ணுவாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க, அவதூறு சுமத்துவாங்க. அப்படிங்கிறதுக்கு நான் 2 ஆயத்தை சொல்லி 2 வரலாறை சொல்லி நான் முடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கிய முதல் வஹி என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இது தெரியும், எனக்கும் தெரியும். இது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களுக்கு இறங்கின 2வது வஹி என்ன? இதான் கேள்வி. முதல்ல கேட்டது கேள்வி இல்ல, இப்ப கேட்கறது கேள்வி. அவங்களுக்கு இறங்கின 2வது வஹி எது? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். சூரத்துல் முத்தஸ்ஸிர், சூரா நம்பர் 74. புரிஞ்சாத்தா? 74 சூரத்துல் முத்தஸ்ஸிர் 1லேருந்து 7 வரை. இதான் 2வது வஹி. முதல் வஹி ஒரு சுமார் 3 மாசத்துக்கு வஹி வரல. இது 2வது வஹியா வருது. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர்,
கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹுஜுர் வலா தம்னுன் தஸ்தக்திர் வலிரப்பிக ஃபஸ்பிர். இதான் ரெண்டாவது வகி. புரியுதா? இந்த வகி வர்றதுக்கு முன்னால வரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தாங்களே தவிர, ரசூலாக இருந்தாங்களே தவிர என்ன செய்யல? தாவா பணி செய்யவில்லை. தாவா பணி செய்யவில்லை. புரியுதா? தாவா பணியுடைய ஸ்டார்டிங்கிலேயே அல்லாஹ்வுடைய உத்தரவு பாருங்க. யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே. 3 மாசமா அந்த பயம். புரியுதா? யா அய்யுஹல் முத்தஸிர் கும் கும், எதிரிங்க ஃபஅன்திர், உங்களை போர்வை போத்தி தூங்குறதுக்கு நபி ஆக்கல, பெரிய ஒரு சேவை செய்ய நபி ஆக்கி இருக்கிறேன். கும், எந்திரிங்க, எந்திரிச்சு என்ன செய்யுங்க? ஃபஅன்திர், மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், தாவா பணி செய்யுங்கள். அப்புறம் என்ன? கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வர்ருஜுஸ ஃபஹுஜுர், அசுத்தங்களை நஜீசுகளை வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். வலா தம்னுன் தஸ்தக்திர், கசீராக தருவார்கள், பொருளாதார உதவி செய்வாங்க என்று சொல்லிட்டு காசு பணங்களை எதிர்பார்த்து நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வலி ரப்பிக ஃபஸ்பிர், உங்களுடைய ரப்பாகிய எனக்காக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். இந்த ஆயத்துக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவை செய்யலங்க, தாவாவை செய்யல. தாவா செய்யறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்றான், போய் தாவா செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க தாவா செய்யும் போது உங்களுக்கு சோதனைகள் வரும், உங்களுக்கு இன்னல்கள் வரும், உங்களுக்கு அசிங்கங்கள் வரலாம், அவதூறுகள் சுமத்தப்படலாம். அதனால என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இவ்வளவு அவதூற சுமத்துறாங்களே, மனசு வலிக்குது, மனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க ஒதுங்கிறாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருங்கள். யாருக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள்? அல்லாஹ் வலி ரப்பிக்க, வலி ரப்பிக்க, உங்களுடைய ரப்புக்காக, உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கும் பொழுது, நல்ல விஷயங்களில் தாவா களத்தில் நீங்கள் ஈடுபடுகிற போது உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம், வரும். அப்படி வரும்போது என்ன செய்யணும்? இதெல்லாம் தேவையில்லை, நம்ம உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு போயிடுவேன் அப்படின்னு போகாம வரதா செய்யும். இதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்து. நபிமார்களுக்கு இப்படி வந்துச்சு, நான் பொறுமையா இருப்பேன். யாருக்காக பொறுத்துக்கிடுவேன்? என் ரப்புக்காக நான் பொறுத்துக்கிடுவேன் அப்படின்னு என் அருமை சகோதரர்களே, என் அருமை மாணவ செல்வங்களே, அப்படி பொறுமையா இருந்து நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பது தாவா செய்யணும், தாவா செய்யணும். நம்ம மூலமா 4 பேருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும், ஷிர்க விட்டு வெளியே வரணும், பித்அத்துகளை விட்டு வெளியே வரணும், குஃப்ரை விட்டு வெளியே வரணும். இந்த மார்க்கத்தை சரியான முறையில் என்ன செஞ்சுக்கிறனே அவங்க புரிஞ்சுக்கிறணும், அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம காரணகர்த்தாவாக இருந்தால் அவர் புரிஞ்சுக்கிட்டார்ல, அவர் அமல் செய்யறாருல, அது அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை கொடுப்பானோ அதே நன்மை நம்ம மௌத்தாவே போயிட்டா கூட நம்ம கபருக்கு வருமா? வராதா? வரும். அவர் 4 பேருக்கு சொல்லிருப்பாரு, அந்த நன்மைகளும் அப்படி என்ன செய்ய நம்ம கபருக்கு வரும். இப்ப நம்ம கபூர்ல போய் புதுபா பல மாதிரி தூங்கணும்னு சொன்னா நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணுங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்றா இல்லையா? அப்ப நல்ல விஷயத்துல ஈடுபடுங்கிறது சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஆயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். லுக்மான் அவர்கள், சரியா, அவங்க வாப்பா நிறைய உபதேசங்கள் பண்ணாங்கல்ல இல்லையா? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், நிறைய உபதேசங்கள் பண்ணாங்க. அதுல ஒரு உபதேசத்தை சொல்றாங்க, யா புனைய அகிமி ஸலாத்த வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்பில் உமூர். யா புனைய, யா புனைய, என் அருமை மகனே, என் பாசத்துக்குரிய மகனே அப்படின்ட்டு பொதுவா தாவா செய்யறதுக்கு முன்னால எதை காட்டணும்? அன்பை காட்டணும், பாசத்தை காட்டணும். அது பொதுமக்கள்கிட்டையும் அப்படிதான், பிள்ளைங்கள்ட்டையும் அப்படிதான். அந்த பாசமா சொன்னாதான் அது எடுபட, அதிகாரம் செலுத்தினாமா எடுபடாது. அப்ப யா புனைய, என் பாசத்துக்குரிய மகனே,
அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. வஅமுர் பில் மஅரூஃபி, நன்மைகளை ஏவு. வன்ஹானில் முன்கரி, பாவங்களை விட்டும் தடு. நன்மையை ஏவி தீமையை செய்யக்கூடிய இந்த தாவா பணியில் நீ ஈடுபடு என்ற வாப்பா மகனுக்கு உபதேசம் பண்ணி போட்டு அப்படி பண்ணுகிற போது வஸ்பிர் அலாமா அசாபாக்க வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹானில் முன்கரி, அப்புறம் என்ன, வஸ்பிர் அலாமா அசாபாக்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும் போது உனக்கு முசீபத் வரும், புரியுதா, கஷ்டங்கள் வரும். அப்படி கஷ்டங்கள் வருகிற போது நீ என்ன செய்து கொள், பொறுத்துக்கொள், பொறுமையாகிறது. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், யாரெல்லாம் ஈமானில் உறுதி மிக்கவர்களோ அவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்மளை அல்லாஹ் இவ்வளவு ஆரோக்கியமா அல்லாஹ் படைச்சிக்கிறான், மனுஷனா படைச்சிக்கிறான், முஸ்லிமா அல்லாஹ் படைச்சிக்கிறான். நமக்கு மார்க்கத்தை கரெக்டான பாதையில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத்து, பெரிய ஹிதாயத்து. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்துக்கிறான், பல்வேறு நிஅமத்துகள் அல்லாஹ் செஞ்சுக்கிறான். இந்த நிஅமத்தை பத்தி நாளை மறுமையில கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த நிஅமத்தை நான் கொடுத்தனே, இந்த வாலிபத்தை நான் கொடுத்தனே, இந்த வாலிபத்தை நீங்க எப்படி செலவு செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா, கேட்க மாட்டானா? கண்டிப்பாக அல்லாஹ் கேட்பான் என்பதை புரிந்து கொண்டு, எப்படி அந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்களோ, அது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது நான் 3 உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒண்ணே இல்மை அதிகமாக தேடுங்கள். ஒன்னா என்ன செய்யுங்க, இல்மை அதிகமாக தேடுங்கள். 2வது, எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதன் பிரகாரம் அமல் செய்யுங்கள். முதல்ல இல்மு, 2வது என்ன வேணும், அந்த இல்மு பிரகாரம் அமல் செய்யுங்கள், அமல் செய்யுங்கள். இதை 2வதாக நீங்கள் செய்துவிட்டு 3வதாக தாவா செய்யுங்கள், தாவா செய்யுங்கள். அப்ப இந்த 3ஐயும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்பா நீ இல்ம கத்துக்க, இல்ம கத்துக்க அப்படி சொல்லிவிட்டு, எந்த இல்மை கற்றுக்கொண்டாயோ அந்த இல்மு பிரகாரம் அமல் செய்யி அப்படின்ட்டு, எந்த அமலை செய்தாயோ அதை நீ மட்டும் செஞ்சா பத்தாது, அதை போய் வெளி உலகத்துக்கு சொல்லு, மக்களுக்கு தாவா பணி செய்யி அப்படின்ட்டாங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த வசியத்து பண்ணாங்களோ, எந்த உபதேசம் பண்ணாங்களோ, அதே வசியத்தை நானும் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறேன். நம்முடைய நேரத்துல நம்ம நேரத்தை வீணடிக்காம முடிஞ்ச அளவுக்கு இல்மை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக முடிந்தவரை அந்த இல்மு பிரகாரம் அமல் செய்யணும். 3வது தாவா பணி செய்வது, நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது, அது மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை விடுத்து, அப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வானாக. அந்த இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த துனியாவையும் அல்லாஹ் நமக்கு முழுமையாக தந்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.